நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களை, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை FM மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க RJ ரம்யா. இன்னைக்கு நம்ம அதிரை FM மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யாரு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு இருக்காங்கன்னு கேட்டா, சென்னையிலேருந்து பெண்களுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்க ஃபைரோஜா ஹக் அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை FM அதிரை FM மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து எஃப்எம் அதிரைக்கு நான் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, என் பேர் ஃபைரோசா. ஸோ நான் வந்து NLP எக்ஸ்பர்ட் லைஃப் கோச்சா இருக்கிறேன். ஸோ மனிதர்களுக்கு மன ஆற்றலை வளர்க்கும் துறையில், அதாவது கோச்சா வந்து நான் ஒர்க் பண்றேன். ஸோ பெண்களுக்கு முக்கியமா இந்த பயிற்சி கொடுக்குறேன். அவங்களோட தன்னம்பிக்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, அவங்க சக்சஸ் கோல் வந்து அவங்க ரீச் ஆகுறது, இமோஷனல் ஃப்ரீடம், லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நான் கொடுத்துன்னு இருக்கிறேன். ஓகே மேம். இப்போ எத்தனை வருஷமா இந்த பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்? ஸோ நான் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல பார்த்தா 10 வருஷமா நான் வந்து இருக்கிறேன். ஆக்சுவலா வந்து நான் ஒரு பேசிக் HR தான். ஸோ ஹெச்ஆர்ல இருக்கும்போது எல்லா ஒர்க்கும் நான் பண்ணின்னு இருப்பேன், எல்லா டிசிக்னேஷனும். அதுல முக்கியமா எனக்கு பிடிச்சது ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஏன்னா நான் ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணும்போது என்னை சார்ந்த ஒரு 2500-3000 பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க லைஃப்ல வந்து கஷ்டப்படுறது, அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வழியை காட்டணும் சொல்லி வழிகாட்டுதல் மாதிரி லைஃப் கோச்சா வரணும்னு நான் 10 வருஷமா வந்து ஒரு ட்ரைனிங் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் எப்படி மேம் வந்துச்சு? வெரி குட், எக்ஸலன்ட் கொஸ்டின். ஸோ நான் வந்து கல்விக்கு முக்கியமா வந்து முக்கியத்துவம் தர்றது, அதாவது கல்வி வந்து ஒரு கண் போன்றது. எதனாலன்னா எனக்கு 12 வயசுலயே வந்து நான் IAS ஆபீசர் ஆகணும்னு எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. ஸோ சில சூழ்நிலை இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு வந்து நனவாம போறதுக்கு சில விஷயங்கள் நடக்கலாம். என்னோட லைஃப்ல கூட ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஸோ படிப்பே விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நான் இருந்தாலும் என்னோட கனவுல விடாப்பிடியாம இருந்து ஒரு IAS எக்ஸாம் எழுதணும்னு நிறைய வந்து நான் கஷ்டப்பட்டு MBA, MSW, CSR, லீட் ஆடிட்டர் எல்லாமே படிச்சு IASக்கு ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. பட் என்னோட ஃபோக்கஸ் வந்து சரி, என்னோட கனவு நனவாகலன்னா மற்றவங்களோட கனவு வந்து என்ன இருக்கோ அது வந்து நிறைவேற்றணும், அவங்களோட மைண்ட் செட்டு மாற்றணும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அவங்க கனவு வந்து நிறைவேறாது. ஸோ நிறைய பெண்கள் வந்து ஒரு சூழ்நிலையில அடிக்ட் ஆயிடுவாங்க இல்லையா, அந்த சூழ்நிலையில அடிக்ட் ஆகக்கூடாது. என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் எல்லா ஒரு பிரச்சனையும் சவாலா எடுத்தேன், தடைகளை எடுத்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ரிடியூஸ் பண்ணி என் லைஃப்ல கிளாரிட்டி கொண்டு வந்து நான் நினைக்கிற மாதிரி ஒரு கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதே போல பெண்களும் இதே போல இருக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் இல்ல, அந்த சூழ்நிலையில அடிக்ட் ஆகக்கூடாது சொல்லி தான் நான் ஒரு எஜுகேஷனா பெண்கள் கொடுத்துன்னு இருக்கிறேன். ஓகே மேம். இப்போ பெண்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது மூலம் என்னென்ன வழிகாட்டுதல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேம்? ஃபைன். ஸோ பெண்களுக்கு வந்து முக்கியமா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இல்ல HR இருக்கிறவங்க, டீச்சர்ஸ், எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு கோல் இருக்கும், கனவு இருக்கும். அந்த கனவு வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிறைய படிச்சவங்களுக்கு நல்லா வேலை கிடைக்குதானா இல்ல, நிறைய பேருக்கு 90% வேலை கிடைக்காம சூழ்நிலை ஆகுது. அதே போல அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகுது. ஸோ ஏன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் இதனால. ஸோ அவங்களுக்கு நான் என்ன எஜுகேஷன் தரணும்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் மாத்துறேன். ஸோ அவங்களோட மைண்ட் செட்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வந்து ஐடென்டிஃபை பண்ற, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை இருக்கும், திறமை இருக்கும், அது நீங்க பாருங்க, செல்ஃப் அவேர்னஸ் கொண்டு வர. அதே போல உங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், உள்ள அழுத்த மேலாண்மை சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி தரேன். தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்காக நான் சில பயிற்சிகள் கொடுத்துன்னு இருக்கிறேன். அதே போல அவங்களோட லைஃப் கோச் ஆகணுமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், இந்த மாதிரி எல்லாம் கோச் எல்லாம் நீங்க வீட்டுல இருந்துக்கினே நீங்க ஒரு கோச்சிங்கா வந்து மந்த்லி 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதாவது திறனை வந்து மேம்படுத்தினா போதும், அவங்களோட ஐடென்டிஃபை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே மேம். இப்போ பெண்கள் பொதுவா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேம்?
நிறைய பிரச்சனை வந்து பெண்கள் சந்திக்கிறது வந்து எதிர்மறையான எண்ணங்கள் தான். அந்த எதிர்மறை எண்ணங்கள் எப்படி வரும்னா ரிலேஷன்ஷிப் மூலமா வரும். எக்ஸாம்பிள் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், அதாவது ஹஸ்பண்ட் மூலமா வரலாம், பசங்களோட ஸ்ட்ரெஸ் வரலாம், மாமனார் மாமியாரோட ஸ்ட்ரெஸ் வரலாம். ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கூட வேலை செய்யற ஒரு கொலீக்ஸ் அவங்க மூலமா ஒரு ஸ்ட்ரெஸ்ல எல்லாமே வந்து எதிர்மறை எண்ணங்கள். ஒரு சின்ன பிரச்சனையே வந்து ஹேண்டில் பண்ணாமே அவங்க வந்து, அதாவது மனிதரோட எண்ணங்கள் வந்து 60,000 எண்ணத்துக்கு மேல வரும் நியூரான். ஆனா அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு எதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வருதுன்னா ஒரே ஒரு பிடிக்காத ஒரு எண்ணங்கள் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது அதுவே திரும்ப திரும்ப வரும். இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த பிரச்சனையில இருக்கும்போது பெண்களுக்கு என்ன அதிகமா பாதிக்கிறதுனா ஓவர் திங்கிங் வரும். டிசிஷன் மேக்கிங் எடுக்க மாட்டாங்க, ஒரு கிளாரிட்டி இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு சரியான வழிகாட்டல் நான் சொல்றேன். இப்போ இது வரைக்கும் எத்தனை பெண்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுத்திருக்கீங்க மேம்? நிறைய பெண்கள் கொடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 பெண்கள் கொடுத்துட்டு இருக்கிறேன்னா, லைஃப் கோச்சா அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது ஒரு கிட்டத்தட்ட 50 பெண்களுக்கு நான் ஃப்ரீயா கவுன்சிலிங் கொடுக்குறேன், கன்சல்டன்ட் பண்றேன், ட்ரைனிங் பண்றேன், நிறைய பயிற்சி கொடுத்துன்னு இருக்கேன். ஓகே மேம். இப்போ 300 பெண்களுக்கு மேல பயிற்சிகள் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது இல்லாம இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள்ல உள்ள பெண்கள் உங்களை அதிகமா தொடர்பு கொள்றாங்க? அதிகமா வந்து அவங்களுக்கு கிளாரிட்டி இல்ல. நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கு மேடம், ஆனா அந்த ட்ரீம் வந்து சக்சஸ் பண்ண முடியலன்னு அவங்களோட கோல் வந்து ஸ்டக் ஆகும்போது அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமா இருக்கு, எல்லா சூழ்நிலையும் அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓவர் திங்கிங், ஆன்சைட்டி, போபியா, ஃபியர் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உடனே எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ சுயதொழில் தொடங்க நினைக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பொதுவா என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா சொல்றேன். முதல்ல வந்து சிலருங்களுக்கு எல்லாமே கோல் இருக்கும். நானும் வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கு, மந்த்லி 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு எல்லாருக்கும். ஒரு பெண்களுக்கு இன்னைக்கு கேட்டா எல்லா பெண்கள் சொல்லுவாங்க, ஆமா மேடம் எனக்கு கோல் இருக்கு, நானும் சம்பாதிக்கிறேன். பட் என்ன சம்பாதிக்கணும், எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிளாரிட்டி இருக்காது. அதுதான் நான் சொல்ல போறது பெண்களுக்கு. உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, நீங்க சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற, உங்களோட ஐடென்டிஃபை உங்களோட சமூகத்துக்கு தெரியணும்னா முதல்ல கிளாரிட்டி வேணும். அதாவது நீங்க வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம், 10th + 2 கூட படிச்சிருக்கலாம், இன்னைக்கு வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க கூட பெரிய லெவல் ஆயிருக்கிறாங்க. அவனும் முதல்ல கிளாரிட்டி வேணும். அது வந்து படிப்பு கூட இருக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்ட நாலேஜும் இருக்கலாம், இல்ல ஒரு அனுபவம் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றீங்களா, உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியணும். ஒரு பிசினஸ், கிளாத்திங் பிசினஸ், ட்ரெஸ் பிசினஸ்னா அதுக்கான ஒரு கிளாரிட்டி, உங்களுக்கு பிளானிங் தெரியணும். முதல்ல கோல் அண்ட் பிளானிங், கிளாரிட்டியோட அந்த அனுபவமான நாலேஜ் தெரியணும். செகண்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆனா சின்ன சின்ன பிரச்சனையில வந்து தடைகள் ஆகும். அது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா யார்கிட்ட போய் விற்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்றது, இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் வரும். அந்த நெகட்டிவ் வந்து நானும் ஆசைப்பட்டேன், நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, பினான்சியல் ப்ராப்ளம் இல்லை சொல்லி ஸ்டக் ஆகாதீங்க. தயவுசெய்து சொல்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். அதுக்கான பிசினஸ் கோச்சும் நான் ஃப்ரீயா கொடுத்துன்னு இருக்கிறேன். இப்போ அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் உங்களோட பிசினஸ் பத்தின நிறைய விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதிரை எஃப்எம்ல நான் வந்து இந்த விஷயம் வந்து லாஸ்ட்ல பதிவு பண்றேன். அதிரை எஃப்எம்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரைனர் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அந்த நேரத்துல நான் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நானும் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சேன். ஆனா வந்து யாரும் அப்ரோச் பண்ணல. பட் இந்த பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணீங்க. இதுவே வந்து ஒரு நல்லா பாத்துக்கீங்க எவ்வளவு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணா ரிசல்ட் வருது. அதே எஃப்எம்க்கு நான் சொல்ல போறது எல்லாருக்கும் சந்தோஷம். பெண்கள் வந்து ஒரு பெண்ணே ஒரு குடும்பத்துல முன்னேற்றம் அடைந்தா இந்த குடும்பமே ஒரு பெருமையானது. அந்த குடும்பம் ஒரு உயர்ந்த நோக்கத்தோட எல்லா பெண்கள், அதாவது உங்க உறவுகள் நல்லா இருக்கலாம், அவங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கலாம். அதே போல ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வீட்டுல முன்னேறம் அடைஞ்சா நம்ம தமிழ்நாடு, இந்தியாவில பெண்களோட மாற்றம் சமூக மாற்றமா இருக்கும். பெண்களோட வளர்ச்சியே எனக்கு முக்கியமா இருக்கும். பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைகிறார்களோ அது நாட்டுக்கு பெருமை. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறைய இந்த எஃப்எம் பார்த்தேன், உங்களுது
பெண்களும் நோக்கமா வச்சு ஒவ்வொரு பெண்களும் ஐடென்டிஃபையோட ஒரு பிசினஸ் பண்றாங்க. பட் வெளி உலகத்துக்கு தெரியுறாங்கன்னா தெரியல. ஒரு சில சுச்சுவேஷன்ல அந்த ஏரியால தெரிவாங்க, ஒரு 500 பேருக்கு தெரிவாங்க, ஒரு 1000 பேருக்கு தெரிவாங்க. ஆனா அதிரை எஃப்எம் வந்து நல்ல விஷயங்கள் பண்றது, அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பெண்களோட நோக்கமா வச்சு ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்களோட ஐடென்டிஃபை உலகத்துக்கு தெரிய வைக்கிறீங்க இல்லையா? ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றத்துக்கு உங்களோட முதல் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். ஓகே மேம், நன்றி மேம். நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஃபைரோஜா ஹக் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போறேன். நான் உங்க RJ ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.